பால்மிரா நகரை IS தீவிரவாதிகள் கைப்பற்றியதை அடுத்து சிரியாவின் ஹோம்ஸ் நகருக்கு வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிக அளவு உயர்ந்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் கடந்த 4 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் தீவிரமாக நடந்து வந்தது. அந்நாட்டு அதிபர் பாஷர் அல் அசாத்துக்கு எதிரான இந்த போரில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். கடந்த ஓராண்டாக நடைபெறும் IS தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் காரணமாக மேலும் பல லட்சக்கணக்கானோர் உள்நாட்டிலேயே வேறு இடங்களுக்கு தங்கள் வாழ்விடத்தை மாற்றிக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் சிரியாவின் முக்கிய நகரமான பால்மிராவை IS தீவிரவாதிகள் கைப்பற்றினர். இதனால் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வெளியேறி அந்நாட்டின் ஹோம்ஸ் நகருக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். ونحن نترقب استعداد للجيش والقوات المسلحة لاتخاذ قرار في الوقت المناسب لإعادة تحرير مدينة تدمر من العصابات الإرهابية من داعش. இருப்பினும் ஹோம்ஸில் வசித்து வரும் பொதுமக்கள் சிலர் தீவிரவாதிகள் குறித்து தாங்கள் அச்சப்படவில்லை என்றும் சிரிய ராணுவம் தீவிரவாதிகளை நிச்சயம் முறியடிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். فشلت جبهة النصرة وفشلت داعش وكل من دعم انه يقرب صوب حمص وبيشوفوا هن وبيعرفوا شو سكان حمص وشو الانسان السوري وخصوصا الحمصي اول ما بداوا في حمص وشافوا شو نهايتهم وشافوا شو نتيجتهم. சிரிய ராணுவத்திடமிருந்து நேரடியாக தீவிரவாதிகள் கைப்பற்றிய நகரம் பால்மிராதான் என்ற நிலையில் அந்நாட்டின் வடமேற்கு பகுதியில் தாக்குதல் நடத்தும் அல் கைதாவிடம் சில பகுதிகளை ராணுவம் இழந்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.